வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சான்றோர். ஆல்ரெடி தமிழ் சான்றோர்களை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சான்றோர்களை பற்றி தான். சிலபஸில் கொடுத்துருக்க சான்றோர்களை ஃபஸ்ட்டு முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா முக்கியமான தமிழ் பணியாளர்களை பற்றி பார்க்கலாம். அதாவது பாரதியார் பற்றி சிலபஸில் கொடுக்கவே இல்லை, பட் பாரதியார் இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்காரு. பாரதியார், கவிமணி, திருவிக்கா இவங்க பற்றிலாம் சிலபஸில் சொல்லலை, பட் ஆப்ஷனில் கண்டிப்பாக அவங்களோட பெயர் வைப்பாங்க. அதனால் அதுக்காகவே முக்கிய தமிழ் சான்றோர்களை பற்றி அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். இந்த வீடியோவில் பாவேந்தர் பாரதிதாசரை பற்றியும், டிகேசி பற்றியும், குன்றக்குடி அதிகளாறு, கண்ணதாசன், நாமக்கல் கவிஞர் இந்த 5 பேரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அதுபோக பாடநூலில் இவைகளை பற்றி என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். முதல்ல பாவேந்தர் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரோட இயற்பெயர் என்னன்னா சுப்பிரமணியம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் இவர் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டாரு. பாரதிதாசன் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம் போன்ற பொது உடைமை கருத்துக்களை கொடுப்பதுனால இவர் புரட்சி கவி அப்படின்னு சொல்றோம். அது புரட்சிகரமான கருத்துக்களை தமது கவிதையின் வாயிலாக எடுத்துரைத்ததனால் பாரதிதாசனை புரட்சி கவி அப்படின்னு சொல்றோம். பாரதியார் மகாகவி. இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 29/4/1891 to 21/4/1964. புரட்சி கவியை பாவேந்தர் எனவும் அழைக்கப்படுகிறாரு. பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு தான் அவரை சொல்லுவாங்க. பாரதியார் மீது கொண்ட காதல்னால்தான் பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. இன்ப தமிழ் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கிறது எதுனா பாரதிதாசன் கவிதைகள். சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவேந்தர், புரட்சிக்கவை, புதுவை குயில். பாவேந்தர், புரட்சிக்கவை, புதுவை குயில் இந்த 3 தான் பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள். புரட்சி கவி பாடல்ல காணப்படும் புரட்சிகரமான கருத்துக்கள் என்னன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை கருத்து, பகுத்தறிவு இதெல்லாம் பாரதிதாசனோட பாடல்கள்ல புரட்சிகரமான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் அப்படிம்பாங்க. இது ஓல்டு புக்கில் இருக்கும், ஆனால் புது புக்கில் சுப்புரத்தினம் தான் போட்டிருக்கு. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தை. இதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. பாரதிதாசன் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம், இசை அமுது, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், சேர தாண்டவம், பிசிராந்தையர், தமிழச்சியின் கத்தி, எதிர்பாரா முத்தம், வீரத்தாய், சஞ்சீவி பருவத்தின் சாரல் அப்படிங்கிற கவிதைகளெல்லாம் பாரதிதாசன் இயற்றியிருக்காரு. இந்த நூல்களை எல்லாம் எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம், இசை அமுது, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், சேர தாண்டவம், பிசிராந்தையர், தமிழச்சின் கத்தி, எதிர்பாரா முத்தம், வீரத்தார், சஞ்சீவி பருவத்தின் சாரல் இதெல்லாம் பாரதிதாசன் இயற்றியது. தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையால் தூங்கி கிடக்கின்றனர் பாடல் வரிகளை குறித்து இதை கூறியவர் யாரு அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். உலகம் உண்ண உண், உடுக்க உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் யாருனாலும் பாரதிதாசன் தான். உலகம் உண்ண உண், உடுத்த உடு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாவேந்தர். பாரதிதாசன் வாணிதாசனோட ஆசிரியர். அப்ப வாணிதாசர் யாரின் மாணவர் அப்படின்னு கேட்டா பாரதிதாசனோட மாணவர். அறிவு விரிவு செய், தமிழுக்கு உண்டு, தமிழ் மக்களுக்கு உண்டு, இன்பத் தமிழுக்கு நலம் செய்ய வேண்டும் நல்ல தொண்டு அப்படின்னு சொன்னவர் யாருனாலும் பாரதிதாசன். இளமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பத் தகும்படி வாய்த்த நல் அமுது. இளமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பத் தமிழ் தகும்படி வாய்த்தல் அமுது. இன்பத் தகும்படி. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி அப்படின்னு சொன்னவர் யாரு? ப்ரீவியஸ்ல நிறைய குதாட்டி கேட்டிருக்காங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் தான். மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காவியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம் முதலிய நூல்களை இயற்றியவர் யாருனாலும் பாரதிதாசன் தான். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். புதியதோர் உலகு செய்வோம் அப்படின்னவரும் பாரதிதாசன். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் பிறந்த பத்திரிகை பெண்ணே. ஊரினை நாட்டை இந்த உலகினில் ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. அழகின் சிரிப்பு இடம்பெற்ற விழுதும் வேரும் என்ற நூலின் ஆசிரியரும் பாரதிதாசர் தான்.
தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை வந்து கவிதை வடிவில் தந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறையில கவிஞருள் மூத்தவர் யாரு அப்படின்னா முடியரசன். பெண்கள் வந்து கழுத்து நீண்டிருப்பதால் அண்டை வீட்டு அறையிலே நடப்பதை ஆர்வத்துடன் பார்ப்பார்கள். மயில் அப்படி பார்க்காதுன்னு நகைச்சுவை கலந்து சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதியார் உலக கவி. அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளிவும் வளர்த்தோர். வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர். சீர் உயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்த்துகின்ற செம்மை நலம் எல்லோரும் அவர்பால் கண்டோம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன் தான். பாரதிதாசனோட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுமயிர் சிலுக்கும் சிங்கமே வான விதி தகுந்து என எரிக்கும் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ, இடி முழக்கம் செய்தவர் யாரோ அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன். இது ஆல்ரெடி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ அப்படின்னு கூறியவர் பாரதிதாசன் தான். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன். வானூர்தி செலுத்துதல் வையக மாக்கடல் முழுவதும் அளத்தல். வானூர்தி செலுத்துதல் வையக மாக்கடல் முழுவதும் அடத்தல் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசேல் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். தொண்டு செய்த பழுத்த பழம் அப்படின்னு பெரியாரை புகழ்ந்தவர்னு கேட்டாலும் பாரதிதாசன் தான். ஒண்டமிழ் தமிழ்தாய் சிலம்பின்படி முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். சிலம்பின்படி முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். பாரதிதாசன் நடத்திய இதழ் வந்து குயில். தமிழ் ஒளியை மதங்களில் சாய்க்காமை வேண்டும், தகர்க்காத தமிழை தவிப்போம் வாரில், தமிழுக்கு தொண்டு செய்வேன் சாவதில்லை. இதெல்லாம் வந்து வறுமையினால ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும். அறைக்குள் யாழிசை எதென்று சென்று எற்றிப் பார்த்தேன் பேத்தி, திங்களோடும் செழுபருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும், கற்பது பெண்களுக்கா பரணம் கெம்பு கல்களை வைத்த நகைதீரா ரணம். கற்பது பெண்களுக்கா பரணம் கெம்புக்கு கல் வைத்த நகைதீர ரணம். மனிதரெல்லாம் அன்பு நெறியை காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்தது. ஸ்ரீமதி மிவாளர் உலகி மானிடது மதில் ஏதிது போலொரு சேவினை இணை நேரிரும் விழி. இதெல்லாம் பாரதிதாசனோட புகழ்பெற்ற வரிகள். கற்பிளந்து மலை பிளந்து களிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை. மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தமது பாடல்கள்ல வந்து உறக்க வெளிப்படுத்தியவர் வந்து பாரதிதாசன். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை வந்து தமிழ் மொழியில தந்தவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரதிதாசனோட பாடல் என்ன அப்படின்னா வாழ்வினே செம்மை செய்பவள் நீயே. பாரதிதாசன் பெயர்ல அமைந்துள்ள பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டா திருச்சியில் இருக்கு. பாரதிதாசன் வந்து புரட்சி கவி. குறு காவியத்தின் தலைவி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா உதரான் அமுதவல்லி. நெற்சேரா உழுதுழுது பயன் விளைக்கும் நிற உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள். ஊமை ஒன்று வேண்டுகிறான் மனசில்லாத உயிர் தமிழை உயிர் என்று போற்றும் மீன்கள். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முற்கொம்பு அப்படிங்கிறாரு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். எளிய நடையில தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும், தகதக தமிழை தவிப்போம் வாரில், தமிழ் மொழியை மதங்களில் சாய்க்காமை வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூல்ல வந்து பாரதிதாசன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், தமிழ் மொழியில் மதங்களில் சாய்க்காமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கவர் பாரதிதாசா. அந்த நூல் என்னன்னா தமிழ் வளர்ச்சி நூல். புத்தகசாலை. இனிதினிதாய் எழுந்த உயர்வெண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரும் சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு புத்தகசாலையோட அறிவுறுத்தியிருப்பாரு பாவேந்தர். வாழ்க்கை என்பது பொருள் செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று, பெண்களுக்கு எப்பொழுதும் கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் தான் பெண்களுக்கு கல்வியை வலியுறுத்தி கவிதைகளை எழுதிட்டு அடுத்தது டி கே சிதம்பரனார் அப்படின்னு சொல்லவர். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தார முதலியப்பர். இவர் வந்து ரகசிய
மணி டிகேசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரகசியமணி டிகேசி அப்படின்னு. இவர் பிறந்தது வந்து செப்டம்பர் 11 1891 பிறந்திருப்பாரு. மறைவு வந்து பிப்ரவரி 16 1954. இவர் என்னென்ன பணி செய்துட்டு வந்தாரு அப்படின்னா, வழக்கறிஞர், எழுத்தாளர், தமிழ் இலக்கிய பணிகளை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரகசியமணி, வட்டி தொட்டி நாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர்னு சொல்றாங்க. ஏன்னா திருநெல்வேலியை சார்ந்தவர். கல்வி மற்றும் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப கல்வியை வந்து தென்காசி திண்ணைப்பள்ளியில வந்து பயின்றிருக்காரு. உயர்கல்வியை வந்து திருநெல்வேலி, திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில படிச்சிருக்காரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில வந்து பிஏ பட்டம் பெற்றிருக்காரு. திருவனந்தபுரத்துல சட்டக் கல்லூரியில பிஎல் பட்டம் பெற்றிருக்காரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில வந்து படிக்கும்போது தமிழ் பேரவைத் தலைவராக பணியாற்றியிருக்காரு. சென்னை மாகாண சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களாக வந்து 1926 வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1930 முதல் 35 வரை சென்னை மாகாணம் இந்து அறநிலைத்துறை பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. மலேரியா காய்ச்சல் காரணமாக வழக்கறிஞர் பணியிலிருந்து தொடரவில்லை. இலக்கிய பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரசனையை வலியுறுத்தியிருக்காரு. புலமையை விட ரசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, டி.கே. சிதம்பரனார். வட்டத்தொட்டி, அவர் வீட்டில் வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலியமா தமிழ்களை குறித்து பேசிட்டு பிரபலப்படுத்திட்டு வந்திருக்காரு. தன் இல்லத்துல வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற இலக்கிய சந்திப்பு நிகழ்வுகளை ஏற்படுத்தினாரு. அங்க இலக்கிய விவாதங்கள், கம்பராமாயண சொற்பொழிவுகள், தமிழ் இசை குறித்த உரையாடல்கள்ல வந்து நடைபெற்றுச்சு. அதுல பங்கேற்றவர் தான் ராஜகோபாலாச்சாரியாரு, கல்கி அவங்கெல்லாம் வட்டத்தொட்டி அப்படிங்கிற இதுல இருந்து வந்தவங்க தான். கம்பராமாயண ஆய்வு, கம்பராமாயணத்துல ஆழ்ந்த புலமை கொண்டவர் தான் கம்பம் தரும் ராமாயணம் அப்படிங்கிற பெயர்ல 3 பாகங்களாக நூலை வெளியிட்டிருக்காரு. ஆய்வு நூலை வெளியிட்டிருக்காரு. தமிழிசை இயக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழிசை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார். தமிழிசை மன்றம் நடத்தி இசை மாநாடுகளையும் நடத்தினார். தமிழிசை மன்றங்களை நடத்தி இசை மாநாட்டை நடத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டா டி.கே. சிதம்பரனார். ரகசியமணி அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்தாங்கன்னா அதைத்தான் சொல்லணும். கடித இலக்கியங்கள், ஆயிரக்கணக்கான கடிதங்கள் மூலம் தன் இலக்கிய பார்வையை வந்து முன்வைத்திருக்காரு. இவருடைய கடிதங்கள் வந்து பல நூல்களா வெளிவந்திருக்கு. தமிழ்ல கலை சொல்லாக்கம் வந்து பண்ணியிருக்காரு. தமிழ்ல கலை சொல்லாக்கத்தை வந்து ஈடுபட்டு இருந்தாரு. இதழியல்ல வந்து தமிழன் என்ற இதழை வந்து இவர் வெளியிட்டிருக்காரு. ஒரு கேள்வி, இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதயவழி 1941, கம்பர் யார் 1941, அற்புத ரசம் அப்படிங்கிறது வந்து 1944, ரகசியமணி கட்டுரை களஞ்சியம். பதிப்பித்த நூல்கள் எது அப்படின்னா, கம்பன் தரும் ராமாயணத்தை 3 பாகங்களா பண்ணியிருக்காரு. முத்தொள்ளாயிரத்தை வந்து பதிப்பித்திருக்காரு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்களை வந்து இலக்கிய உலகில் முன்னிறுத்தி மலரும் மாலையும் அப்படின்னு தொகுத்து வெளிவர காரணமா இருந்தவர் யாருன்னா டி.கே.சி தான். தமிழ் வழி கல்வியை வந்து வலியுறுத்தியிருக்காரு. நேரு மற்றும் ராஜாஜி போன்ற ஆளுமைகளுடன் நல்லுறவு வைத்திருந்தாரு. தமிழ் இலக்கிய விமர்சனத்தில் வந்து ரசனை முறையை வந்து திறனாய்வு என்ற புதிய பாறையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. திறனாய்வு அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வச்சிருக்காரு. ராஜாஜி டி.கே.சியை பற்றி கூறும்போது, என்னை போன்ற ஒருவனை கூட தமிழில் ஆசை கொள்ள செய்தவர் வந்து டி.கே.சி தான். ஸ்ரீராமன் எப்படி கம்பர் உள்ளத்தில் மற்றும் ஒருமுறை அவதரித்தானோ அவரை கம்பனும் டி.கே.சியின் உள்ளத்தில் மறுபடி அவதரித்தார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராஜாஜி. யாரை பத்தி சொல்றாருன்னா டி.கே.சியை பத்தி சொல்றாரு. பாரதியார் வந்து டி.கே.சியின் தமிழ் அறிவையும் ஆழத்தையும் மதித்து தன் பாடல்களை அவரிடம் படித்து காட்டியிருக்கிறாரு. அடுத்தது குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் வந்து பிறந்தது எப்போ அப்படின்னா 1925 ஜூலை 11 வந்து பிறக்கிறாரு. எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல நடுத்தட்டு கிராமத்துல பிறந்திருக்காரு. குன்றக்குடி அடிகளாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கநாதன். குன்றக்குடி அடிகளாரோட இயற்பெயர் ரங்கநாதன். இவரோட சமூக பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதி வேறுபாடுகள் அற்ற சமுதாயம் மற்றும் சமய நல்லிணக்கம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் சமூக பணி செய்துட்டு வந்தாரு. இவருடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா மணிமொழி, தமிழகம், அருளோசை, மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல். இந்த இதழ்கள்லாம் வந்து மணிமொழி, தமிழகம், அருளோசை, மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல். இதெல்லாம் வந்து குன்றக்குடி அடிகளாரோட இதழ்கள். எழுதிய நூல்கள் வந்து பல்வேறு தரப்புல பல நூல்களை எழுதியிருக்காரு. பட்டங்கள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவிஞர்களுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து இவர் பெற்றிருக்காரு. இவர் இறந்தது வந்து 1995 ஏப்ரல் 14 தான் இறந்திருக்காரு.
அரசினோட திருவள்ளுவர் விருது வந்து 1986லயே குன்றக்குடி அடிகளாருக்கு வழங்கப்பட்டு இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட கௌரவ டாக்டர் பட்டம் வந்து 1989ல வந்து குன்றக்குடி அடிகளாருக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இந்திய அரசின் வந்து அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு வந்து 1991ல தேசிய விருது வந்து இவருக்கு வழங்கியிருக்கு. இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமய இலக்கியங்கள். இவரோட சமய இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் விருந்து, அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர், திருவாசகத்தேனு, தமிழ் அமுது, சமய இலக்கியங்கள், நாயர்மான் அச்சுவாட்டில் அப்படிங்கிறதும், ஆலய சமுதாய மையங்கள். தமிழக அரசின் முதல் பரிசு பெற்றது ஆலய சமுதாய மையங்கள் அப்படிங்கிற நூல். குன்றக்குடி அடிகளாரோட தமிழக அரசு விருது பெற்ற நூல் எதுனா ஆலய சமுதாய மையங்கள். நமது நிலையில் சமயம் சமுதாயம், திருவருட் சிந்தனை, தினசரி தியான நூல், குன்றக்குடி அடிகளார் நூல்வரிசை அப்படிங்கிறதுல 11 தொகுதிகள் வந்திருக்கு. அடுத்தது அவரோட இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் வந்து திருக்குறள்ல நிறைய ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. அவர் அறநெறி கருத்துக்கள்ல வள்ளுவர் வழியில் நின்று சென்றிருக்காரு. அதனால இலக்கியங்கள் வந்து திருவள்ளுவரை பற்றியே நிறைய எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் காட்டும் அரசியல், வள்ளுவர் காட்டும் அரசு, குறள் செல்வம், வாக்காளருக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை, திருக்குறள் பேசுகிறது, குறள் 100, சிலம்பு நெறி, கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம், பாரதி யுகசந்தி, பாரதிதாசன் உலகம், கவி அரங்கில் அடிகளார் கவிதைகள், மண்ணும் மனிதர்கள், தன் வரலாறு. குன்றக்குடி அடிகளாரோட தன் வரலாறு 100 எது அப்படின்னா மண்ணும் மணிகளும். இது வந்து முக்கியமான நூல். அவர் இயற்றிய இலக்கியங்கள் என்னன்னா திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, குறள் செல்வம், வாக்காளருக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை, திருக்குறள் பேசுகிறது, குறள் 100, சிலம்பு நெறி, கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம், பாரதி யுகசந்தி, பாரதிதாசன் உலகம், கவியரங்கில் அடிகளார், மண்ணும் மனிதர்களும். அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா கண்ணதாசன். கண்ணதாசன் வந்து பிறந்தது வந்து 24/6/1927, மறைந்தது வந்து 1981ல மறைகிறாரு. இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டம். இவரோட பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. இயற்பெயர் வந்து முத்தையா அப்படிங்கிறதா கண்ணதாசனோட இயற்பெயர். சிறப்பு பெயர் கவியரசு. காலக்கணிதம் கண்ணதாசனோட கவிதைகள். படைத்த நெடுங்கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா நெடுங்கவிதை நூல்கள் வந்து அட்டநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகா காவியம், இயேசு காவியம், இதெல்லாம் வந்து கண்ணதாசன் இயற்றியது. படைத்த புதினங்கள் என்ன அப்படின்னா ஆயிரம் தீவு, அங்கையர்கண்ணி, வேளாங்குடி திருவிழா. 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேளாங்குடி திருவிழாலாம் புதினங்கள். கண்ணதாசன் ஆசிரியராக இருந்த இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். கம்பரோட அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்ன அப்படின்னா ராச தண்டனை அப்படிங்கிற நாடகத்தை கம்பரோட கதையை அடிப்படையில் வச்சு உருவாக்கினாரு. 1949ஆம் ஆண்டு எந்த திரையிசை பாடல்கள் மூலமா கண்ணதாசன் திரைப்பட ஆசிரியர் ஆனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலங்காதிரு மனமே. திரை உலகில் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் வந்து கண்ணதாசன். தம் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யாரு அப்படின்னா கண்ணதாசன். சேரமான் காதலி என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி வந்து கண்ணதாசன் பெற்றிருக்காரு. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னவர். பாடலை இயற்றியவர் யாருன்னா கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. விஞ்ஞானி என்னும் கவிதையை வந்து கண்ணதாசன் தலைமையில அரங்கேற்றப்பட்டது. நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே அப்படிங்கிற மேற்கோள் வந்து கண்ணதாசனுடையது. முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தலைமை கூட்டி அப்படிங்கிற மேற்கோளும் கண்ணதாசனோடது. முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி. அகாதமி விருது பெற்றவர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், தமிழக அரசனோட அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. கவியரசு கண்ணதாசன் வந்து அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. சவுந்தர கைலாசம் அப்படின்னா தடுமாறும் போதையில் கவிபாடும் மேதை. காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பென கருங்கூந்தல் பின்னிட்டு போற்றுவார் போற்றற்றும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும் அப்படிங்கிற தொடர் யாருடையதுன்னா கண்ணதாசன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னாலும் கண்ணதாசன் தான்.
மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா சொல்லியிருக்கார். அம்மா என அழைக்கின்ற சேயாகுமா அப்படிங்கிற பாடல் வரி. அடுத்தது வந்து நாமக்கல் கவிஞர். இயற்பெயர் வந்து ராமலிங்கனார், பெற்றோர் வெங்கடராம பிள்ளை, அம்மணி அம்மாளு. பிறந்த ஊர் தான் நாமக்கல், அதனால தான் நாமக்கல் கவிஞர்னு சொல்றாங்க. ஆண்டு வந்து 19/10/1888 இருந்து 24/8/1972 வரைக்கும் இவர் வாழ்ந்த காலம். நாமக்கல் கவிஞரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல் கவிஞர், காந்தி கவிஞர், அஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் இசை நாவல்கள் வந்து 3 படைத்திருக்காரு, கட்டுரைகள் 12, தன் வரலாறு நூலு 3, புதினங்கள் வந்து 5 படைத்திருக்காரு, இலக்கிய திறனாய்வுகள் வந்து 7, கவிதை தொகுப்புகள் வந்து 10, சிறு காப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் வந்து 4. நாமக்கல் கவிஞரோட நூல்கள் என்னன்னா, அவனும் அவளும், இலக்கிய இன்பம், தமிழன் இதயம், என் கதை. என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞரோட சுய வரலாறு. என் சரிதம் அப்படிங்கிறது யாரோடது? ஊவேசாவோடது. என் சரிதம் அப்படிங்கிறது வந்து ஊவேசாவோடது தான் என் சரிதம். சங்கொலி, கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தானம், இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞரோட நூல்கள். தேமதுர தமிழோசை, பிரார்த்தனை, இசை தமிழ், தமிழ் தேர், தாமரைக்கண்ணி, கற்பகவல்லி, காதல் திருமணம், இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞரோட நூல்கள். அவருடைய நாவல் என்ன அப்படின்னா, மலைக்கல்லன் அப்படிங்கிறது நாவல். உரைநடை நூல் வந்து கம்பரும் வால்மீகியும். நாமக்கல் கவிஞரோட உரைநடை நூல் வந்து கம்பரும் வால்மீகியும். நாடகம் வந்து மாமன் மகள், சரவண சுந்தரம். மொழிபெயர்ப்பு நூல் வந்து காந்தி அரசியல். இதழ் வந்து லோகமித்ரா அப்படிங்கிற இதழை நடத்தியவர் யாரு அப்படின்னா, நாமக்கல் கவிஞர். தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞரா இருந்திருக்காரு. ராஜாஜி திலகர் விதைத்த வித்து பாரதியாராக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாஜி வந்து இந்த சமயத்தில் பாரதி இல்லை என்று ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதியே, பழைய பாண்டியா நீ ஒரு புலவர், ஐயமில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதி. நாட்டு கும்மி என்ற தலைப்பில் 100 தேச பக்தி பாடல்களை எழுதி சேலம் எஸ். விஜயராகவா ஆச்சாரியார் முன்படி அரங்கேற்றிருக்காரு. ஆச்சாரியார் அவருக்கு புலவர் பட்டமும் வழங்கியிருக்காரு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீரநடை வித்திட அவர் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் வந்து நினைவில்லமா ஆக்கப்பட்டு இருக்குது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலகத்தில் 10வது மாடி கட்டிடத்திற்கு வந்து இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் பத்ம பூஷன் விருது பெற்றிருக்காரு. நாமக்கல் கவிஞரோட பாடல் வரிகள் என்னன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமுண்டு வருகுது, தமிழன் என்ற இனம் உண்டு என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தின்னம் தினம் நீயே பாடு, பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தில் விசை தீர வேண்டும். இந்த பாடல்களாக இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமுண்டு வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர். ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் தான். இன்ப தமிழ். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பெயர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புலமைக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு பாரதிதாசன் வந்து தமிழை வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. இந்த பாடல்களை வந்து நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதினா சோர்வு. இந்த இடத்துல தமிழுக்கு அமுதன் பெயர் வச்சிருக்காரு. புலவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இதுலயே பார்த்துக்கலாம். இளமைக்கு பால், புலவர்களுக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனை வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொன்னவர் காசி ஆனந்த். இது புக் பேக் தான். ஏற்றத்தாழ்வு அற்ற எது அமையணும் அப்படின்னா சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும்.
நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுதுனா என்ன வரணும்? நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னு சேர்த்து எழுதுனா எது வரணும்? தமிழ் எங்கள். அமுது என்று அப்படிங்கிற சொல்லை வந்து பிரித்து எழுதுனா என்ன வரணும்? அமுது கூட்டல் என்று அப்படின்னு வரணும். அமுது என்று. செம்பயிர் அப்படிங்கிற பிரித்ததுனா செம்மை கூட்டல் பயிர். இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல். இதெல்லாம் தான் வந்து பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்தது இன்ப தமிழ் கல்வி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வருந்திடு என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திடு எத்தினைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றத. இந்த குறளை, அதாவது இந்த பாடல்களை இயற்றியவர் பாரதிதாசன் தான். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், எத்தனிக்கும் அப்படின்னா முயல், வெற்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், பருதினா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படியோர், கார்முகில்னா மலைமேகம், உயிர்ந்திருந்தனர் அப்படின்னா உறங்கியிருந்தனர். வழிகளை வந்து பெண்களை வந்து மயிலோட ஒப்பிடுறாரு. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அப்படின்னு பெண்களை மயிலோட ஒப்பிட்டு இருக்காரு. அன்பினை கவிதையாக எழுதுக என்றன அப்படின்னு சொல்றாரு. அதாவது கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதிதாசன். இவரோட படைப்புகள் என்னன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இவர் எழுதிய பிசிராந்தையர் நாடகம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பாரதிதாசன் கவிதைகள் என்ற தொகுப்பில் தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. பெண்களுக்கு நிகரா பாரதிதாசன் கூறுவது யாரு அப்படின்னா மயிலைத்தான். மலை குறிக்குவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்பு, காடு, கழனி, புவி. வெற்பு அப்படின்னா மலனி. ஏடு எடுத்தேன் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தனர் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தனர் அப்படின்னு வரணும். இந்த ஆப்ஷன் தான். என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னா என்று உரைக்கும். கழனி அப்படின்றால் வயல், நிகர் அப்படின்னா சமம், பருதி அப்படி என்றால் கதிரவன், முகில் அப்படின்னா மேகம். பருதி அப்படின்னா கதிரவன், முகில் அப்படின்னா மேகம். அடுத்தது குடும்ப விளக்கு. இயற்கை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊற்றுதல், பகுத்தறிவு பரப்புறது, பொது உடைமை பேசுதல், விடுதலை தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். அந்த குடும்ப விளக்கிலும் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடும்லாம் நல்ல புதர்கள் விளைவது இல்லை, கல்வி உடைய பெண்கள் திருத்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோதான் அப்படிங்கிறாரு. கல்வி இல்லைன்னா அது வெற்று நிலம், அங்கே புல்லுதான் இருக்கும், நல்ல வயல் வராது அப்படின்னு சொல்றாரு. அதுவே படித்தவர்கள் வந்து நல்ல வயல் போன்றவர்கள், அங்கே நல்லறிவுடைய மக்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. வானுறுதி செய்தல் வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல், வானுறுதி செய்தல் வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல், என செய்தலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று நானிலம் ஆடவர் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்று. வானூர்தி செய்யறதும் கடலை அளக்கிறதும் எல்லாமே வந்து பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாரு. இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன் போல ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மாலர் கையாலும் இயற்றுக, கல்வி இல்லா மின்னலை வாழ்நாள் என்றும் மின்னாள் என்றால் உரைப்பேன். கல்வி இல்லான்னா என்னங்கிறத முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாரு. அது இதில் என்னென்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பாடல வந்து கல்வி இல்லாத பெண்கள் வந்து களநிலம் போலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இரண்டாவது போனதுன்னா வானூர்தியை செலுத்துறது, உலகை கடலை அளக்கிறது ஆண் பெண் இழுவாளருக்கு சமம், உலகமானது ஆண்கள் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்கள் விடுதலையும் பறிப்போனது அப்படிங்கிறாரு. பெண்களுக்கு உள்ள வேலைகளையும் அவர்கள் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்ய வேண்டி இருக்கு. மின்னனை போல் பெண்கள் வந்து இயல்புடையவள், ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்றாரு. சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்று பெண்களுக்கு உரியதை அப்படின்னு சொல்றதே வந்து பொருத்தமில்லாதது, நமக்கு உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வந்து வரணும் அப்படிங்கிறாரு. சமைப்பது வீட்டு வேலை சலிப்பில்லாமல் செய்வதெல்லாம் பெண்களுக்கு உரியது,
அப்படின்னு வந்து ஆண்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது, நம்மளுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுகிறார். சமைப்பது வந்து தாழ்வென எண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கிறார்கள். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொது செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இற்று அருகில் இருந்து உள்ளத்தில் அன்போடு உணவை பரிமாறுதல் தான் வாழ்வு நலம் பெறும் அப்படிங்கிறாரு. சமைக்கும் பணி வந்து பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை அப்படின்னாலும் பெண்கள் வந்து கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டியது பெண்களுக்கு கல்வி எப்போதும் வேணும் அப்படிங்கிறாரு. குடும்ப உறவு அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாரு. பெண்ணுக்கு வந்து பெண் கல்வி முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதிதாசரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இதெல்லாம் பார்த்ததுதான், அது ஆல்ரெடி பார்த்ததான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்றவ யாரு அப்படின்னா பாரதியாரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்றவ யாருன்னா கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொல்றவர் வந்து பாவேந்தர். புரட்சி கவி. இதுல வந்து அரசன் ஒருவர் இருப்பாரு, அவரோட மகள் வந்து அமுதவல்லி அப்படிங்கிற பெயர்ல இருப்பாரு. அவர் மகளுக்கு வந்து கவிதை எழுதுறதுக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு கவிதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெடி பண்ண சொல்லுவாரு. அமைச்சர் வந்து உதயரன் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வருவாரு. அந்த அவரை பார்த்தோம்னா அவர் இளமையா இருப்பாரு, சின்ன பையனா இருக்காரு, பார்க்க அழகாவும் இருந்தங்காட்டி அரசருக்கு வந்து பயம் வந்துடும். நம்ம பெண்ணுக்கு இவர் சொல்லி கொடுத்தா சின்ன பையனா இருக்காரு, சரிபட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, பெண்ணிடம் போய் என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து கண்ணு தெரியாதவர், அவர் சொல்லி கொடுக்கறத நீ கேட்டுக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாரு. அதே மாதிரி இந்த உதயரான் கிட்ட என்ன சொல்லுவார்னா, என் பெண்ணுக்கிட்ட வந்து தொழுநோய் இருக்கு, அதனால நீங்க 2 பேரும் பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திரையை கட்டிடுவாங்க. திரைக்கு உதயரானுக்கும் அமுதவல்லிக்கு இடையில திரை இருக்கும். ஒரு படத்துல, பழைய படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், சிவாஜி படத்துல. சேம் கதை தான், அதே மாதிரி தான். அந்த திரை இருக்கிறங்காட்டி திரைக்கு அந்த சைடு அந்த பெண் இருப்பா, திரைக்கு இந்த சைடு உதயரான் இருப்பான். ஒரு நாள் கவிதை சொல்லிட்டு இருக்கும்போது நிலவை பார்த்து ஒரு கவிதை சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு சந்தேகம் வரும். இவருக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி நிலவை பார்த்து கவிதை சொல்றாரு அப்படின்ட்டு திரையை விலகி பார்க்கும்போது, ஓ இவ்வளோ அழகான ஆனா அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து காதல் வயப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற அது வந்து இவங்க 2 பேரும் காதல் வயப்படுற செய்தி வந்து அரசருக்கு தெரிய வரும். அரசருக்கு தெரிய வரனால அவருக்கு வந்து தண்டனை விதிப்பாரு. அந்த நிகழ்ச்சி தான் வந்து இந்த இந்த பாடல். அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல அரசரோட மகளை வந்து சாதாரண ஒரு குடிமகன் வந்து விரும்புறான். அதை வந்து அரசர் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குடிமக்கள்லாம் சேர்ந்து வந்து சொல்லுவாங்க. அதை வந்து கவிதை வழியா வந்து பாரதிதாசன் வந்து இயற்றி, சாதாரண குடிமக்கள் மகனுக்கும் வந்து அரசராகிற தகுதியும் இருக்கு, அரசரோட மகளை மணக்கறக்கான உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி புரட்சிகரமான செய்தியை வந்து இந்த கவிதையில எழுதியிருப்பாரு. அந்த புரட்சி கவி அப்படிங்கிறத வந்து அந்த கவிஞரை சொல்ற மாதிரி தான் இந்த இதுல இடம்பெற்றிருக்கு. இந்த கதையோட தலைவர் வந்து அந்த பாடலின் பாட்டுடைய தலைவன் வந்து ஒரு கவிஞரா இருக்கிறங்காட்டி புரட்சி கவி அப்படிங்கறது அவனை குறிக்கிறதா இருக்கு. இது பெரிய லெசன் தான், நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தெரிஞ்சா போதும். தமிழிலிருந்து பிற மொழிக்கு சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள் என்னென்ன அப்படின்னு போட்டிருக்குது. ஏ.கே. ராமானுஜம் அப்படிங்கிறது வந்து லவ் போயம் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் அனலாகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னியன் ஆல்பர் காமியோ அப்படின்னும், உருமாட்டம் காஃப்கா அப்படிங்கிற ஜெர்மனிலிருந்து மொழிபெயர்த்திருக்காரு. சொற்கள் லா ஃப்ரேவர் அப்படிங்கிறவங்க, குட்டி இளவரசன் அப்படிங்கிறது எக்ஸுஃபேரி வந்து பிரெஞ்சிலிருந்து மொழிபெயர்த்திருக்காரு. உலக கதைகள் வந்து பிரம்மராஜன் அப்படிங்கிறோட தொகுப்பு. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கானியம் என்னும் காவியத்தை தழுவிதா தமிழ் பாரதிதாசனால் 1930 எழுதப்பட்டதா புரட்சி கவி. மொழி, இனம், குடியரசு உரிமைகள் ஆகிய அனைத்தை பற்றி தம் பாடல்களை உழக்க வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்திருக்காரு. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம் போன்ற காப்பியங்கள்லாம் ஏற்றிருக்காரு. இவர் நடத்திய இதழ் வந்து குயில். வாழ்வினில் செம்மை தருபவள் நீயே அப்படிங்கிற பாடலை புதுவை அரசு ஏற்றிருக்கு. டிகேசி இயற்றியது. டிகேசி வந்து திருநெல்வேலிக்காரர் தான். இதுல முக்கியமான செய்திகளை மட்டும் நாம் பார்த்துக்கலாம். பாரதியார் பிறந்தது தேசிய கவி விநாயகனார் வந்து கன்னியாகுமரி பக்கம் நாஞ்சல் நாட்டுல பிறந்திருக்காரு. 200 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த கடிகைமுத்து புலவர் வெங்கடேஸ்வர எட்டையரப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை இயற்றியவர் யாரு அப்படின்னா கடிகைமுத்து புலவர். தாமிரபதி நதியும் சிற்றாறு கலக்கும் இடத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சீவலப்பேரி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கூடல்.
முக்கூடல் பல்லு அப்படிங்கிற பிரபந்த முக்கூடல் பற்றியது தான். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுறி மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழல் மின்னுது. பலபட்ட சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்திருக்காரு. நெல்லைக்கு வந்தப்ப நெல்லை கோயில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்து புகழ்ந்து பாடியவர் யாரு அப்படின்னா பலபட்ட சொக்கநாத புலவர். வடகரையில ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்ட பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். காயல்பட்டினம் 250 வருஷத்துக்கு முன்பு சீதாகாதி அப்படிங்கிற ஒரு வணிகர் இருந்த இடம். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கு சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியங்களை சம்பாதித்திருக்காரு. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றலோடு அழுகின்றார் பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தென்ன இந்த பாடல் வழிகளை இயற்றியவர் நமச்சிவாய புலவர். நமச்சிவாய புலவர். பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தால் என்ன இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமகன் அழகர் மால் தீ காதி கொடை கருத்து சீமன் இறந்திட்ட போதே புலமையும் செத்துதே அப்படின்னு சொல்லி உண்மையா உணர்ச்சி மிகுந்து அழுகிறாரு. திருப்புகழ் பாடியவர் யாரு அப்படின்னா அருணகிரிநாதர். திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். காவடி சிந்துவை பாடியவர் அண்ணாமலையனார். காவடி சிந்தை எப்படி கேட்கணும் அப்படின்னா பம்பை மேளம் ஆடல் பாடலோட தான் கேட்கணும். பம்பை மேளம் ஆட்டத்தோட தான் காவடி சிந்தை கேட்கணும். கோமதி தாயை பற்றி பாடியவர் யாருன்னா அழகிய சொக்கநாதன். காந்திமதி பற்றி பாடியவர் பலபட்ட சொக்கநாதன். கோமதி தாயை பற்றி பாடியவர் அழகிய சொக்கநாதன். வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. பக்தியானது தமிழுக்குள் வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது. அதாவது யாரை பற்றினா கோமதி தாயை பற்றி அழகிய சொக்கநாதன் பாடியது தான். வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. அடுத்து நல்லூர். கருவை நல்லூர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கருவை வந்த நல்லூர் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றாங்க கருவை நல்லூர். கோயிலை சுற்று வீதிகளும் அழகா அமைந்து இருக்கிறது. திருக்கருவை வெண்பா அந்ததி 18 அந்ததி. திருக்கருவை வெண்பா அந்ததி 18 அந்ததி கலித்துறை அந்ததி இந்த 3 நூல்களிலுமே பாடப்பட்டு இருக்கு. கருவை ஊரை பற்றி திருக்கருவை வெண்பா அந்ததியும் 18 அந்ததியும் கலித்துறை அந்ததியும் பாடப்பட்டு இருக்கும். குற்றாலத்தை பாடியவர் திருக்கூட ராசப்ப கவிராயர். அதுபோல திருஞானந்தர் சம்பந்தரும் குற்றாலத்தை பற்றி பாடியிருக்காரு. நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியவர் யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர். மாணிக்க வாசகராரும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. யாரை பற்றி அப்படின்னா குற்றாலத்தை பற்றி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனை இனி அமையும் குற்றால துறையின் கீழ் கூத்த உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிதுருக வேண்டுவேனே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகராரும் குற்றாலத்தை பற்றி பாடியிருக்காரு. அடுத்தது இந்த கட்டுரை எழுதியவர் தான் ரகசியமணி. இவருக்காகத்தான் இந்த பாடத்தை நம்ம படிச்சிருக்கோம். டிகேசி அப்படிங்கிறது டி.கே. சிதம்பரனார். வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர். வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற அமைப்புல ஏற்படுத்தி இலக்கிய கூட்டங்களை நடத்திட்டு வந்திருக்காரு. இவரை என்னென்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடித டி.கே. சிதம்பரனாரை என்ன சொல்லணும்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னெல்லாம் அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா டி.கே.சி. குற்றால முனிவர் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர். இவரோட கட்டுரை இடம்பெற்றிருக்கிற நூல் எதுனா இதய ஒளி. ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது குன்றக்குடி அடிகளார் எழுதிய ஒரு நூல் தான். மக்கள் பணியே இறைப்பணி அப்படின்னு தமது வாழ்வு முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறைத்தொண்டு, சமூகத்தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றியிருக்காரு. திருக்குறள் நெறியை பரப்புவதே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்டா குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் அச்சுவாட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள். ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படிங்கிற நூல் தான் தமிழக அரசோட வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்கு. அருளோசை, அறிக அறிவியல் அப்படிங்கிற இதெல்லாம் இவர் நடத்தியிருக்காரு. எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறது என்னது பொது உடைமை. செல்வத்தின் பயன் அப்படின்னா ஒப்புரவு. வறுமையின் பிணி என்று செல்வத்தை டேஸ் என்று கூறுவார்னா மருந்து அப்படின்னு. வறுமைனா பிணி, செல்வம்னா மருந்து. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். எதிர்ச்சொல்ல சொல்லணும். எளிது அப்படின்னா அரிது. ஈதல் அப்படின்னா தர்றது. அப்ப இங்க என்ன வரணும் ஏற்றல் அப்படின்னு வருது. அந்நியர் அப்படின்னா
உறவினர் வரணும். இரவலர் அப்படிங்கிறது புரவலர். இதான் வந்து எதிர்ச்சொல்கள். எளிதுனா அரிது, ஈதல்னா ஏற்றல், அந்நியர் அப்படின்னா உறவினர், இரவலர் அப்படின்னா புரவலர். இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்களை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா திருக்குறளை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை வந்து குறிக்கோள் உடையது. குறிக்கோளுடன் தான் ஒப்புரல் நெறியை வந்து திருக்குறள் அறிமுகப்படுத்துறாரு. ஒப்புரவு அப்படின்னாவே திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே வள்ளுவர் வாழ்வியல் நெறி அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா குன்றக்குடி அடிகள். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே வள்ளுவரின் வாழ்வியல் நெறி அப்படின்னு சொன்னவர் குன்றக்குடி அடிகளார். வாழ்வும் ஒப்புரவும் அப்படின்னா உதவி பெறுபவர்களுக்கு வந்து உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவரா நினைத்து உதவி செய்யணும். அதாவது அவருக்கு உதவி செய்யறத விட அவரே நம்மகிட்ட உரிமை எடுத்து நம்மகிட்ட தானா எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம அவரோட நட்புடன் சேர்ந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஒப்புரவின் இயல்பு என்ன அப்படின்னா ஒப்புரவுல வந்து ஈதல் ஏற்றல் அப்படிங்கிற 2 வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் என்ன அப்படின்னா வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். அறநிலையோட பாதுகாவல் வாழ்வா தான் நம்மளுடைய வாழ்வு இருக்கணும். இம்முறையை எடுத்து கூறியவர் யாருன்னா அப்பர் அடிகள் சொல்லியிருப்பாரு. அதையே அண்ணல் காந்தியும் வழிமொழிகிறார் அப்படின்னு சொல்றாரு. வாழ்வு அறநிலை பாதுகாவலன் வாழ்வாக அமைய வேண்டும் அப்பர் அடிகள் எடுத்து கூறுகிறார். அண்ணல் காந்தியும் வந்து வழிமொழிகிறார். பாவேந்தர் என்ன சொல்றாருன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லுகிறாரு. செல்வத்தில் பயன் ஒப்புரவு வாழ்க்கை. செல்வம் இருக்கிறதே மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இறப்பாருக்கு இல்லென்று ஈவதே கரத்தல் அப்படின்னு சொல்றாரு. இறப்பாருக்கு இல்லென்று ஈவதே கரத்தல் அப்படின்னு சொல்லுறாரு. வறுமை பிணி என்னும் சொல்லையும் வறுமைனா பிணி செல்வம்னா மருந்து அப்படின்னு சொல்றது தமிழர் மரபு. வறுமைனா பிணி செல்வம்னா மருந்து. செல்வத்தில் பயனே ஈதல் துய்ப்போம் என தப்புணல் பலவே அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் புறநானூறு. ஊரணி தேவைப்படுவோர் அனைவருக்கும் தண்ணீர் எடுப்பதற்கு குடிப்பதற்கு உரிமை உடையது. எதுல வந்து எல்லாரும் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊரணி. ஊரணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரள். உலகின் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரே செல்வமானது ஊரணியில் நிரம்பி நீர் போல பலருக்கு பயன்படும். பயன்தரும் உள்ளூர் பழுத்த அற்றால் செல்வம் நயனுடையார் கண்படி அப்படின்னா நற்பயன் உடையவர் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன்தரும் மரங்களில் பழுத்த பழங்களை போன்றது அப்படிங்கிறாரு. இவர் கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னு பண்ணோம்னா பொதுமையில் இந்த பூமியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம் பொதுமையில் இந்த பூமியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம். உலக உண்ண உண்போம் உலக உடுத்த உடுப்போம். எங்கும் உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகத்தில் காண்போம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். பொதுமையில் இந்த பூமியை நடத்துவோம் பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம் உலகம் உடுத்த உடுத்துவோம். எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகம் காப்போம் அப்படிங்கிறாரு. அப்புறம் முக்கியமானது வந்து சமயங்களின் பொது நிதியை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நெகிழச் செய்து பயன்படும் பொருட்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு. சுவை உடையவனாக ஆனால் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட சுவை உடையவையாகிய பொருட்களை சுவைத்ததற்குரிய சுவை உடையதாக ஆக்குவதே சமைத்தல் அப்படிங்கிறாரு. சுவை உடையதாக அதாவது வேற வேற பொருட்களை போட்டு சுவையுடையதா மாற்றுறதா என்ன அப்படின்னா சமைத்தல். மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்த பக்குவப்படுத்தும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர். மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம். அதாவது நிலத்தை வந்து கடினத்தன்மையை போற்றி விளைவுக்கு தகுதியுடையதா ஆக்கிறதா உழவு. சுவையுடைய பொருட்களும் வெவ்வேறு சுவையான பொருட்களை பயன்படுத்தி சுவையான பொருளை சமைக்கிறதா சமைத்தல் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி மனித உள்ளங்களில் வந்து அன்பை விளைநிலமாக வைத்து தகுதிப்படுத்தி வாழ்க்கையை வந்து முறையாக சமப்படுத்துவதுதான் சமயம். எனவே மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்றவர் குன்றக்குடி அடிகளார். எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஊக்குவிடுனா ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறின குறிக்கோள் பொறிகிற அப்படின்னு தருகின்ற
பாடல் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர். காந்தி மேல ஈர்ப்புனால காந்திய கொள்கைகளை பின்பற்றியனால இவரை காந்தி கவிஞர் அப்படின்னு சொல்றாரு. இவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா மலைக்கண்ணன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. மலைக்கண்ணன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியத்தான் பழித்ததாம் நாம் பார்த்திட. பண்டு செய்த புண்ணியத்தான் பழித்ததே நாம் பார்த்திட. ஆகும் அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி அப்படிங்கிறது வானொலி அப்படின்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.